வணக்கம், நான் டாக்டர் கிறிஸ்டி. நேற்று எனக்கு ஒரு பேஷண்ட் வந்தாங்க. கோவிட் செகண்ட் வேவில் அவங்க ஃபேமிலியில் 3 பேர் இறந்துருக்காங்க. நேற்று அவங்களுக்கு நல்ல காஃப் கோல்டு, மறுபடியும் கோவிட் வருது அப்படிங்கிற நியூஸ்லாம் கேட்டுட்டு ஒரு பயத்தில் என்கிட்ட வந்தாங்க. அவங்க கோவிட்க்கு மெடிசன் இருக்கோ இல்லையோ, ஆனால் ஹோமியோபதியில் பயத்துக்கு மருந்து இருக்குன்னு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. எனக்கு எப்படியாவது என்னை பயத்துலேருந்து வெளியில் வர வைங்க, என்னால் தூங்கவே முடியலை. நான் இப்போ நேற்று ஈவினிங்லேருந்து எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. நான் செத்து போயிடுவேன், நான் எப்படியும் 2 நாளில் இறந்துருவேங்கிற மாதிரி எனக்கு ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்குது. பிள்ளைங்களை விட்டுட்டு நான் இறந்துருவேன், என் பிள்ளைங்க தெருவில் நிற்பாங்க, இப்படிலாம் எனக்கு பயம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்களோட நோய்க்கான பயத்துக்கு குறிகுணங்கள் வச்சு மருந்து நான் கொடுத்தேன். மெடிசின் எடுத்துகிட்டு ஈவினிங்கே கால் பண்ணாங்க. மேம், எனக்கு இப்போ ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது, அந்த பயம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கோவிட் டைமில் நிறைய பேர் சொந்தங்களை இறந்தவங்களுக்கு தான் மறுபடியும் கோவிட் வரும்போது அதோட பயமும் அதோட தீவிரமும் புரியும். அல்லாமல் நிறைய சாதாரணமாக சிக்காகி கோவிடில் வெளியில் வந்தவங்களுக்கும் மறுபடியும் கோவிட் வரும்போது எதுவும் பிரச்சனை இருக்குமோங்கிற ஒரு தாட் இருக்க தான் செய்யும். கோவிட் மறுபடி பரவுது, நம்ம தான் நம்மளை நல்ல இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். விழித்திரு தனித்திரு அப்படிங்கிறத இந்த கோவிட் வேவில் எத்தனை வேவ் வந்தாலும் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் ஃப்ளூ ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நாம் அந்த பர்சன் டு பர்சன் கான்டாக்ட், அந்த ஸ்ப்ரெட்டை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். ஹோமியோபதியில் இம்யூனிட்டி பூஸ்டர் மெடிசின்ஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி ஒரு மனுஷனோட கான்ஸ்டியூஷன், அவங்களோட குணநலன் வச்சு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு கோவிட் மாதிரியான எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தாலும் அதுலேருந்து அவங்கள தற்காத்துக்கொள்ள முடியும். அதை விட முக்கியமாக நோய்க்கான பயம், நோய் வந்துருமோங்கிற பயம், நம்ம இறந்துருவோமோங்கிற பயம், இந்த மாதிரி பயங்களுக்குமே ஹோமியோபதியில் மருந்து இருக்குது. இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.